வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக எக் ஆம்லேட் செய்ய போகிறோம். இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் டவா வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா எண்ணெயில் கூட நீங்கள் வந்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, பசலைக்கீரை, பூண்டு இது எல்லாத்தையும் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவுன்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 2 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், இது ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி லைட்டாக தட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி 3 கலரில் பெல் பெப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பசலைக்கீரை, அது கூடவே ஒரு பாதி அளவு தக்காளி, இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. அதிக நேரம் நீங்கள் வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கி வர டைம்லேயே நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குறப்பாக வரும், அதை எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி இந்த ஆம்லேட்டுக்கு 2 எக்கை சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பீட் பண்ண எக்கு கூட நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணெய் எல்லாமே நல்லா உருகி காஞ்சி வந்த பிறகு நம்ம கலந்து வச்ச முட்டையை இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எக்கை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா குக்காகி வரட்டும். குக்காகி வந்த பிறகு இதை மறுபக்கமும் நம்ம திருப்பி போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லேட் வந்து குக் ஆகிற டைம்லேயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூளை நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகுத்தூள் தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துட்டு இதை நம்ம வந்து மறுபக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நல்ல ஓரங்கள் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்புறப்ப நமக்கு வந்து உடையாமல் நமக்கு வந்து வரும். மறுபக்கம் திருப்பின உடனே நம்ம வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து 2 பக்கமும் வெந்தோட நம்ம இதை எடுத்து வந்து நம்ம வந்து சாப்பிட்றலாம். இப்போ நம்ம வந்து சீஸை சேர்த்துட்டு இதை ஒரு பக்கமாக வந்து இதை மேலேயே வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுருவோம். நம்ம இந்த மாதிரி நம்ம மடக்கி விடுறப்ப நம்ம மேலேருந்து நமக்கு வந்து ஹீட்டு படுறப்ப நல்லா அதுலேருந்து மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நல்லா சூப்பராக டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு எக் ஆம்லேட் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு ஆம்லேட் நம்ம சாப்பிட்டாலே நல்லா நமக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.